ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் திருக்குறளோட பார்ட் 6 ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த சீரியஸ் நம்ம சூஸ் பண்ணதுக்கான ரீசன் இந்த சீரியஸை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக லாண்டவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ 2 கொஸ்டின் வந்து குரூப் 1 2021 கேட்டிருந்தாங்க 7th ஸ்டாண்டர்ட் திருக்குறள்லேருந்து. அதனால இந்த சீரியஸ் நம்ம எடுத்தோம். ஸோ என்ன திருக்குறள்னு பார்த்தீங்கன்னா இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் எனும் சொல் குறிப்பவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் திருக்குறளில் இறைமாட்சி அதிகாரம்ல இருக்கு. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. இன்னொரு குறள் பார்த்தீங்கன்னா துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான திருக்குறள் பார்த்தீங்கன்னா இடுக்கண் அழியாமையில இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். ஸோ இந்த திருக்குறள் வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதை படித்தோன்னா நம்மளுக்கு என்ன சிலபஸ் லிங்க் ஆகுது அப்படின்னா யூனிட் 8 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாட்டில் திருக்குறளில் ஃபிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள் வந்து லிங்க் ஆகுது. ஸோ இது வந்து பார்ட் 6 ஆஃப் த வீடியோ அப்படின்றனால 62 ஸ்லைட்க்கு வந்து போகிறோம். வினை செயல் வகை. ஸோ பொருள், கருவி, காலம், வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். பொருள்னா வேண்டிய பொருள், கருவினா ஏற்ற கருவி, காலம்னா தகுந்த காலம், வினைனா மேற்கொள்ளும் செயலின் தன்மை, இடனொடுனா உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். ஸோ நம்ம ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், எதை பற்றியெல்லாம் யோசிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு. ஸோ வேண்டிய பொருள் என்ன தேவை நம்மளுக்கு, காலம் கரெக்டாக இருக்கா, தட் மீன்ஸ் நம்மளோட டைம் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அண்ட் எந்த இடம். ஸோ இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்புறம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று. ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும். ஸோ யானையால் யானையா தற்று அப்படின்னா ஒரு யானையை கொண்டு இன்னொரு யானையை பிடிக்கிற மாதிரி, வினையால்னா ஒரு செயல் செய்யும் போது இன்னொரு செயலையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று. சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஒரு ஆலோசனையின் முடிவு செயலை செய்யும் துணிவை பெறுவதே. பெற்ற அத்துணிவை செயலாக்க காலம் தாழ்த்தினால் அது தீமையாகும். சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அப்படின்னா ஒரு ஆலோசனையோட முடிவு வந்து அந்த செயலை செய்யறதுக்கான துணிவை வந்து பெறுதல் தான். அந்த துணிவை நீங்க பெற்று செயலை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க காலம் தாழ்த்தக்கூடாது, டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி வேஸ்ட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல்கள் என்றால் காலம் தாழ்த்துக, காலம் தாழ்த்தாது செய்ய வேண்டிய செயல்கள் என்றால் காலம் தாழ்த்த வேண்டாம். ஸோ தூங்குக தூங்கி செயற்பாலனா எந்த விஷயத்துக்கு தூங்கி நீங்கள் லேட்டாக ஆரம்பிக்கணுமோ அந்த விஷயத்துக்கு தூங்கி லேட்டாக ஆரம்பிக்கலாம். தூங்கற்க தூங்காது செய்யும் வினைனா எந்த விஷயத்துக்கு தூங்காமல் நீங்கள் செயல்படணுமோ அந்த விஷயத்துக்கு தூங்காமல் செயல்படணும். ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும். இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும். ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே, அதை முடிக்கக்கூடிய இடம் அப்படின்னா அதை முடிச்சிடணும். ஒல்லாக்கால் அந்த இடத்துல முடியாது அப்படின்னா செல்லும் வாய் நோக்கி செயல். முடியக்கூடிய விஷயத்த தட் மீன்ஸ் எப்படி பண்ணா முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். செய்ய தொடங்கிய செயல் அழிக்க தொடங்கிய பகை இவை இரண்டிலும் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல் வளர்ந்து அழிக்கும். வினை பகை. ஸோ செய்ய நம்ம ஆரம்பிச்ச ஒரு செயல், பகை அப்படின்னா நம்ம அழிக்க தொடங்கிய ஒரு பகை. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே மிச்சம் வைக்கக்கூடாது, ஆரம்பிச்சா முடிச்சிடணும். இல்லைன்னா ஒரு தீ ஆரம்பிச்சா எப்படி நிறுத்த முடியாதோ அந்த மாதிரி அது வந்து அழிச்சிரும் நம்மள அப்படின்னு சொல்றோம். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். ஒரு செயலை செய்யும் போது அதை முடிவதற்கான முயற்சி, இடையில் வரும் தடை, முடியும் போது அடையும் பெரும் பயன் ஆகியவற்றை எண்ணி பார்த்து செய்க.
முடிவும் இடையூறும் முற்றியாங்க. ஸோ முடிவுன்னா அது எப்படி முடிக்கிறது, அதுக்கான முயற்சி. இடையூறுனா இடையில வர தடை. முற்றியாங்கன்னா முடியும் போது முற்றியாங்கு எய்தும் படுபயன். ஸோ முடியும் போது என்ன நம்மளுக்கு பெருசா பயன் வருது, அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு பண்ணணும். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். ஒரு செயலை செய்யத் தொடங்குபவன் அதை செய்யும் முறையாவது அச்செயலை இதற்கு முன்பு செய்திருப்பவரின் கருத்தை அறிந்து கொள்வதே ஆகும். செய்வினை செய்வான் செயன்முறை, ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ, என்ன பண்றது அப்படின்றது ஒரு முறை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த வினை யாரு முடிச்சாங்களோ, அந்த செயலை யாரு முடிச்சாங்களோ அவங்களோட உள்ள கருத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொளல். ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது. நட்டார்க்கு நல்ல செயல்னா ஒரு நல்லவருக்கு ஹெல்ப் பண்றதை விட எது சீக்கிரமா செய்யணும் அப்படின்னா ஒட்டாரை ஒட்டிக் கொள்ளல், பகைவரோடு நட்பு பாராட்டுறத சீக்கிரமா செய்யணும். உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும் போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள். உரை சிறியார் அப்படின்னா தட் மீன்ஸ் நம்மளை விட வந்து ரொம்ப வலிமையானவங்களை பார்க்கும்போது நம்ம கூட இருக்கவங்க எப்படி பயத்துல நடுங்கி அஞ்சுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை நீங்க எதிர்த்தா உங்களுக்கு பலன் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு வலியோர்கள் வந்து அவங்கள வந்து மதிச்சு ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. நெக்ஸ்ட் அதிகாரம் வந்து அவை அஞ்சாமை. கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஸோ நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை படிச்சவங்க முன்னாடி தெளிவா சொல்ல தெரிஞ்சவங்க படிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. படிச்சவங்க முன்னாடி அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ கற்றாருள் படிச்சவங்களையே கற்றார் எனப்படுவர் ரொம்ப மிக சிறப்பு யாருக்கு அப்படின்னா கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். நம்ம படிச்சதை படிச்சவங்க கிட்ட முன்னாடி சொல்லி புரிய வைக்கிறது, தெளிவா சொல்றது அப்படின்றது. கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ கற்றார் முன் படிச்சவங்க முன்னாடி நம்ம என்ன படிச்சோமோ அதை சொல்லியும் அவங்க என்ன படிச்சாங்களோ அதையும் தெரிஞ்சுக்கிறது வேணும் அப்படின்னு சொல்றாங்க, அறிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் வந்து வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர். சொற்களை அளவறிந்து உரைத்திடும் தூயவர்கள் அவையிலிருப்போரின் வகையறியும் ஆற்றல் உடையவராயிருப்பின் பிழை நேருமாறு பேச மாட்டார்கள். ஸோ அதாவது நம்ம பேசுற சொல்ல அளவறிஞ்சு பேசுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவையில இருக்கும்போது அவங்களோட ஆற்றல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க, அதுல பிழை இருக்காது. வகையறிந்து வல்லவை வாய்சொரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். எப்படி பேசணுமோ அதை தெரிஞ்சு பேசுறது வந்து பிழை நேருமாறு பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். அமர்க்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல். அறிவுடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரே ஆவார். பகையகத்து சாவார் எளியர் அரியர், அதாவது நம்மளோட எனிமியோட போராடும் போது போர்க்களத்துல போய் சாவறதுக்கும் அவங்களுக்கு ஈஸி தான் அவங்க அந்த விஷயம். பட் அவையில படிச்சவங்க முன்னாடி பயப்படாம பேசுறது ரொம்ப கம்மி பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றங் கொடுத்தற் பொருட்டு. அவையில் பேசும் பொழுது குறுக்கீடுகளுக்கு அஞ்சாமல் மறுமொழி சொல்வதற்கு ஏற்ற வகையில் இலக்கணமும் தருக்கமெனப்படும் அளவை திறமும் கற்றிருக்க வேண்டும்.
ஆற்றில் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. அதாவது அவையில பேசும்போது நம்ம கிட்ட குறுக்கே கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கான பதிலுக்கு கொடுக்குற இலக்கணத்தோட எப்படி பதில் கொடுக்கறது அப்படின்றதையும் தெரிஞ்சிருக்கணும். வாளொடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலொடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. கோழைகளுக்கு கையில் வாள் இருந்தும் பயனில்லை அவையில் பேசிட அஞ்சுவோர் பலநூல் கற்றும் பயனில்லை. வாளொடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு அப்படின்னா கோழை கிட்ட வாள் இருந்தாலும் அவன் சண்டை போட போறதில்ல, அதனால யூஸ் கிடையாது. நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவருக்கு, அவையில பேச பயப்படுறவங்களுக்கு பல நூல் நிறைய படிச்சிருந்தாலும் அது பயனில்லை. பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். அவை நடுவில் பேச பயப்படுகிறவன் என்னத்தான் அரிய நூல்களை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாளை போலவே பயனற்றவைகளாகி விடும். அதாவது என்ன சொல்றது, நம்ம என்னதான் போர்க்களத்துல போயிட்டு ஒரு வாள் இருந்தாலும் அவன் பயப்படக்கூடியவனா இருந்தா அந்த வாள் அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம போயிடும். அதே மாதிரி அவையில பேச பயப்படுறவனுக்கு அவன் என்னதான் ரொம்ப ரேரான ஒரு புக்ஸ் எல்லாம் படிச்சு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அது யூஸ் இல்லாம போயிடும். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். நல்லனவற்றை நல்லவர் கூடிய அவையில் அவர் மனம் கொள்ள சொல்ல தெரியாதவர் பல துறை நூல்களை கற்றிருந்தாலும் உலகிற்கு பயப்படாதவரே. அதாவது நல்ல விஷயத்த சொல்ல தெரியாத ஒருத்தர் பல துறை நூல்களை கற்றிருந்தாலும் அது உலகிற்கு பயன்படாது அப்படின்னு சொல்றான். பல்லவை கற்றும் பயமில்லறைனா பல துறை நூல்களும் கற்றதும் பயனில்லாம போகும். எப்போ அப்படின்னா நல்லவையுள் நன்கு செல சொல்லாதவர், நல்லனவற்றை அந்த பெரியோர் கூடிய அவையில பேச பயப்படுறவங்க அது யூஸ் இல்லாம போயிடும். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். நூல்களை கற்றும் அவற்றின் பயனை அறிந்தும் நல்லவர் கூடிய அவையை கண்டு பயந்து அங்கே செல்லாதவர் படிக்காதவரை விட கீழானவர் என்று சொல்லுவர். கல்லாதவரின் கடை என்பனா படிக்காதவரை விட கீழே யாரு அப்படின்னா கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். படிச்சிருந்தாலும் நல்லவங்க, அதாவது இருக்கவங்க அவையில போய் பேச பயப்படுறவங்க அது படிக்காதவங்களை விட கீழே அப்படின்னு சொல்றாங்க. உலரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கலனஞ்சி கற்ற செல சொல்லாதார். அவையை பார்த்து பயந்து படித்தவற்றை அவைக்கு ஏற்ப சொல்ல தெரியாதவர் வாழ்ந்தாலும் வாழாதவருக்கு சமமே. உலரெனினும் இல்லாரோடுனா உயிர் இருந்தாலும் இல்லாதவங்களாதான் கருதுவாங்க. யாருன்னா ஒப்பர்னா ஒப்பிட்டு பார்ப்பாங்க. யாருன்னா கலனஞ்சி கற்ற செல சொல்லாதார். அந்த தட் மீன்ஸ் அவையில பேச பயப்படுறவங்க படிச்சவங்களுக்கு ஏற்ப புரிஞ்சு தட் மீன்ஸ் அவங்களுக்கு புரியும்படி சொல்லாதவங்க உயிர் இருந்தும் உயிர் இல்லாத மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.